வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நடந்து முடிந்த இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வந்ததும் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா, பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்பது 18% மேலான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நோட்டாவோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணி என்பது திடீர்னு எப்படி 18% வாக்குகள் வரைக்கும் வளர்ந்தாங்க. வட இந்தியாவிலே இப்போ பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கும்போது எப்போதுமே எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி பிஜேபிக்கு வாக்கு செலுத்துனாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் அந்த தேர்தல் முடிவை ஒட்டி எழுந்துச்சு. இதுக்கு பொதுவான ஒரு பதிலும் சொல்லப்பட்டுச்சு. இது பாராளுமன்ற தேர்தல், எனவே மக்கள் ராகுலா மோடியான்னு சொல்லி தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாதி பேர் இந்த பக்கம் பாதி பேர் இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க. அப்படி தான் பிஜேபிக்கு இவ்வளோ அளவு ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு மேம்போக்கா ஒரு பதிலை சொன்னாலும் இதில் உற்று கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் இங்கிட்டு பிஜேபிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வாக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்பார்த்ததை விட வாக்குகள் என்பது குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருந்தாலும் எதிர்பார்த்த அளவு வாக்கு வரல அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு வருத்தமாகவே இருக்குது. இந்த பக்கம் பிஜேபி செஞ்ச என்ன விஷயத்தை நாம் தமிழர் கட்சி செய்யாமல் விட்டுட்டாங்க, எதனால இந்த எதிர்பாராத வாக்கு வித்தியாசங்கள் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒன்றும் மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர்லாம் கிடையாது. என் கண்ணில் பட்ட நான் கவனித்த விஷயங்களை தான் அவங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். பிஜேபி எப்படி திடீர்னு இவ்வளோ வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்றத என்னுடைய வாக்குச்சாவடியை வைத்தே நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ எங்கள் வாக்குச்சாவடி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதில் 600 வாக்காளர்கள் இருக்காங்க. இங்கே 3 விதமான சமூக மக்கள் அந்த வாக்குச்சாவடியை ஒட்டி இருக்காங்க. 3 விதமான ஊரும் இருக்குங்க. முதல் 2 ஊர்களில் பார்த்தீங்கன்னா 2 சமூகத்தினர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பெரும்பான்மையாக இருக்காங்க. இங்கே எப்படின்னா 600 ஓட்டுன்னு வைங்க, மொதல் ஊரில் ஒரு 250 ஓட்டு, ரெண்டாவது ஊரில் ஒரு 250 ஓட்டு அப்படின்ற அளவில் பெரும்பான்மையாக அந்த 2 சமூகம் இருக்காங்க. மூணாவதாகவும் ஒரு சமூகம், அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான மக்கள் தொகை தான் அவங்ககிட்ட இருக்குது. எப்போதுமே இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் ஒரு கிளை கட்டமைப்பை உருவாக்கணும், அந்த இதில் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், அரசியல் பிரதிநிதிகளை உருவாக்கணும் அப்படின்னா முதல் 2 ஊரில் தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இங்கே தான் அரசியல் பொறுப்பாளர்களை அவங்க நியமிப்பாங்க. ஏன்னா லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய மக்கள் தொகை, இங்கேருந்து ஒரு பிரதிநிதி வந்தால் தான் அந்த சொந்தக்காரங்க அவங்க ஜாதிக்காரங்களாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற லாஜிக்கில் எப்போதும் இந்த 2 ஊரில் தான் இங்கு திமுகவோ அதிமுகவோ நிகழ்வு எடுக்கிறது, கிளை கட்டமைப்பு பொறுப்பாளர்களை போகிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபி கொஞ்சம் நூதனமாக யோசிச்சாங்க. இப்போ இந்த 2 ஊரில் ஆல்ரெடி முக்கியமான ஆட்கள் பொறுப்பில் இருக்காங்க. இனி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் பொறுப்புக்கு வர முடியும், பெரிய ஆட்களை நம்ம பிடிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த 3வது ஊரை டார்கெட் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆட்கள், வசதியான ஆட்கள், ஏன்னா அவங்களும் ஒரு இடைநிலை சமூகம் தான், நில உடைமையாளர்களாக இருக்கக்கூடியவங்க தான். சரி, அந்த ஊரில் பெரிய ஆட்களை பிடிச்சி அவங்களுக்கு கட்சி பொறுப்பை வழங்கினாங்க. அவங்க சமூக மக்கள் மத்தியில் இந்த பிஜேபி கட்சியை பரப்ப ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே இருக்க ஊரில் நம்ம போய் சண்டை போட்டு வளர்க்குறத விட கட்சி கட்டமைப்பே இல்லாத இடத்துல நம்ம எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் ஈஸியாக வளர்க்கலாம்ல அப்படின்ற லாஜிக்கில் அவங்க போய் அங்கே பொறுப்பாளர்களை போட்டு கட்சி கொடியேற்றுறது, கட்சி நிகழ்வு நடத்துறது, அந்த மாதிரியான வேலையை செஞ்சு வளர்த்தாங்க. அது கூடவே பேரலாக இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. ஏற்கனவே இந்த 2 ஊரில் திமுக அதிமுக இருக்காங்க இல்லையா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வாங்குது. நீங்கள் தான் மாவட்ட இளைஞர் பொறுப்பாளர், நீங்கள் தான் மாவட்ட இந்த பாசறை பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க. கட்சி பொறுப்பை பூரா அங்கே கொடுத்துட்டு இந்த பாசறை பொறுப்புகளை இந்த 2 இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க கையில் காசை கொடுத்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்த வேலைகளும் செஞ்சாங்க. இதன் மூலமாக என்னாச்சுன்னா, அந்த 3வது ஒரு ஊர் சொன்னேன் இல்லையா, அந்த ஊர் மக்கள் சிந்தாமல் சிதறாமல் அவங்களுடைய அந்த சமூக வாக்குனுடைய அந்த ஊர் மக்களுடைய வாக்குகளை மொத்தமாக கொண்டு பிஜேபியில் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்டையும் பொறுப்புகளை கொடுத்து அவங்க கையில் காசை கொடுத்து அவங்களே ஒரு ஆளுமை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணதை வச்சு இந்த இளைஞர்களும் பிஜேபிக்காக வேலை பார்த்தாங்க. எனவே இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 ஊர்களையும் இருக்கக்கூடிய கொஞ்சம் இளைஞர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாங்க, இளைஞர்களும் அவங்களுடைய குடும்பமும். இப்படி தான் இவங்க இந்த இதில் கிளை கட்டமைப்புகளை உருவாக்கி பொறுப்பாளர்களை போட்டு வாக்கு சதவீதத்தை என்பதை அதிகப்படுத்துனாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது சித்தாந்த அரசியல் அப்படின்றத தாண்டி பயனாளிகள் அரசியல் தான். எனக்கு எந்த கட்சியோடு தொடர்பு இருக்குது, இல்லை எந்த கட்சியில் முக்கியமான நபரோடு எனக்கு தொடர்பு இருக்குது, அதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது. எனவே இந்த பயனாளி அரசியல் தான் இவ்வளோ நாட்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடுறவங்க அதில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் பிடிச்சோ, அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிடிச்சோ, அவங்க கொள்கைகள் பிடிச்சோ, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை பிடிச்சாலாம் போடல, தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன், அவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக எனக்கு இந்த தலைவரை தெரியும், இந்த கட்சியில் நான் பொறுப்பாளர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை எளிதாக செய்து கொள்வதற்கான விஷயங்கள், இந்த மாதிரி பயனாளி அரசியல் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயனாளி அரசியலை மிக சரியாக
பிஜேபி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகலையும் அதிமுகலையும் போய் நம்ம செல்வாக்கு அடைய முடியாதுன்னு நினச்ச ஓரளவு பணம் படைத்த நபர்கள் எல்லோருமே பிஜேபி அவங்களோட ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்தாங்க. பிஜேபி அவங்களுடைய ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க இன்னொரு முக்கியமான காரணம், மத்தியில் அவங்க வந்து பெரிய மிருக பலத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. எனவே அந்த கட்சி சார்ந்து இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் அரசு அதிகாரிகளையோ அரசு அலுவலகங்களையோ இல்லை தனிப்பட்ட விதத்திலையும் நமக்கு ஒரு செல்வாக்காக ஒரு பயனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பிஜேபிக்கு பொறுப்பாளராக போனாங்க. இளைஞர்களும் அப்படி தான். சும்மா நம்ம இருக்கும்போது வீட்டில் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க பரவாயில்ல நம்மளுக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளும் வந்து கை காசு போட்டு செலவழிக்க தேவையில்ல, போகப்போ வரப்போ நம்மளுக்கு செலவுக்கும் காசு கிடைக்குது அப்படின்றனால சில இளைஞர்களும் அதில் போய் சேர்ந்தாங்க. இப்படி தான் பிஜேபி கட்டமைச்சாங்க. இந்த கட்டமைப்பின் மூலமாக, இந்த பயனாளி அரசியல் மூலமாக அவங்களுக்கு இன்று வாக்கு என்பது உழந்திருக்கு. இதை யாருமே வந்து மறுக்க முடியாது. நான் கண்கூட பார்த்த விஷயங்கள் இவை அனைத்தும். ஒரு பக்கம் பிஜேபி செய்த இந்த விஷயங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய தவறிட்டாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் வராமல் போச்சு. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வச்சிருந்தாலும், இப்போ என்னோட தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு இந்த தேர்தலில். இருந்தாலும் களத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எப்போதும் அவைலபிளாக இருக்கக்கூடிய நபர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு 10 பேர் இருந்தால் பெரிய விஷயம். இது என்னுடைய தொகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்கவே பெரும்பாலான இடங்களில் அதிகபட்சம் 50 பேருக்கு மேலே வந்து களப்பணியில் கிடையாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக ஆகுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். இப்போ பிஜேபி இதெல்லாம் போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பொறுப்பாளர் ஆகணும்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி அந்த சித்தாந்த பிடிப்புடைய நபராக இருக்கணும். தொடர்ந்து உழைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலை எல்லாம் ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் வந்து கட்சியை வந்து முழுவதும் புரிந்து கொண்ட நபராக இருக்கணும். கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய நபராக இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் உங்களுக்கு வந்து பொறுப்பு என்பது வழங்குவாங்க. எனவே இதில் ரொம்பவே காலதாமதம் ஆகும். இது வந்து நியாயமான ஒரு இதுதான். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி உடனுக்குடனே பொறுப்பை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து வேலை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்து அந்த தொலைநோக்கு திட்டமே செதஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து கடுமையாக ஆட்களை செலக்ட் பண்ணி பொறுப்பாளர்கள் உள்ளே போடும்போது கூட சில தவறான நபர்களும் முக்கிய பொறுப்புக்கு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மற்ற கட்சி மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டால் என்னான்னு யோசிச்சு பாருங்கள். எனவே நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு இறுக்கமான அமைப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான். எனவே புதிதாக பொறுப்பாளரை நியமிப்பதில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தாமதம் அப்படின்றது அது களத்தில் விரிவடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற யாரும் வெளிப்படையாக வெளியே சொல்கிறதே கிடையாது. இப்போ என்னுடைய பூத்தை பார்த்தீங்கன்னா போன தடவை 56 ஓட்டு, இந்த தடவை 80க்கு மேலே ஓட்டு விழுந்துருச்சு என் பூத்துலேயே. அதில் ஒரு 30 ஓட்டு என் குடும்ப ஓட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த 50 ஓட்டுக்கு மேலே யாருன்றது இன்றைக்கு வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருக்கேன். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற யாரும் வெளிப்படையாக வெளியே சொல்கிறதில்ல. அதற்கு ஒரு நியாயமான ரீசனும் இருக்குது. என்னென்னா, இந்த திமுக அதிமுகவில் இருக்க மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவங்க யாரும் பயனாளி அரசியல்வாதிகள் கிடையாது. இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோம், அந்த கட்சியில் போய் நம்ம பொறுப்பாளராக சேர்றோம், அதன் மூலமாக ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்லை அரசியல் ரீதியாவோ இல்லை அந்த அரசு அலுவலர்களில் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்குமோ அப்படின்ற எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காம நாடு நல்லா இருந்தால் போதுப்பா, ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தால் போதுப்பா அப்படின்ற அடிப்படையில் தான் இங்கே எல்லாரும் வாக்கு செலுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சி. எனவே இவங்க யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது. அப்படியே வெளியே சொன்னாலும் தம்பி நான் ஓட்டு போட்டுறேன், களத்துக்கெல்லாம் வர முடியாது, தேவையில்லாத பிரச்சனை வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஏற்கனவே பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுல காலதாமதம், புதியதாக பொறுப்பாளராக இணைவதற்கும் நிறைய பேர் தயங்குறாங்க. ஓட்டு போடுறவங்களும் வெளியே சொல்கிறதில்ல. அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சிக்கு பரவலாக இந்த கிளை கட்டமைப்பு, ஊரக கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்குறதுல நிறையவே நடைமுறை சிக்கல் என்பது இருக்குது. இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை. இப்போ இந்த பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணையார் கட்சி. அங்கே மேலேருந்து பணத்தை தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க, கீழே இருக்கவங்க செலவு பண்ணிக்கிறவங்க. தேர்தல் அப்படி தான் பார்த்தாங்க இந்த தேர்தலையும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே கை காசை போட்டு தான் தேர்தல் பணி செய்யணும். மற்ற கட்சி பணியாக இருந்தாலே கை காசை போட்டு தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சொந்த காசை செலவு பண்ணி தான் போகணும். ஒரு மீட்டிங் போனால் எல்லோரும் காசெல்லாம் சேர்த்து போட்டு தான் ஒரு மீட்டிங்கை நடத்தணும். நேரத்தையும் கட்சிக்காக செலவு பண்ணி பொருளாதாரத்தையும் செலவு பண்ணுறது அப்படின்றது எல்லா பொறுப்பாளர்களுக்கும் சாத்தியமான விஷயம் கிடையாது. எனவே அதுலேயும் சில தொய்வுகள் இருப்போம். இந்த மாதமே நடத்த வேண்டிய ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு போதுமான பொருளாதார பலம் இருக்காது. எனவே அது வந்து தள்ளி போகும். இப்போ இந்த கூட்டம் தள்ளி போகிறதுனால அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் தள்ளி போகிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி காலதாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான 3 விஷயங்கள் தான். ஒன்று, பொறுப்பாளரை கட்சியில் நியமிக்கிறதுல ஏற்படக்கூடிய தாமதம். ரெண்டாவது, ஓட்டு போகிறவங்க வெளியே சொல்கிறதில்ல. இன்னொன்று, இருக்க பொறுப்பாளர்களுக்கும் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல். இது எல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து வந்து தொய்வாக்கிக்கிட்டே இருக்கு. களத்தில் வேகமாக விரிவடைய விடாமல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
எனவே இதெல்லாம் வந்து களைவதற்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத தலைமைகள் முடிவெடுத்து எதிர்காலத்தில் அதில் கட்சியில் கட்டமைப்பில் இல்லை களத்தில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியும் விரிவடையும், நிறைய பொறுப்பாளர்களை உருவாக்குவாங்க. ஒரு பக்கம் பிஜேபி ஒரு விதமான கட்டமைப்பை உருவாக்கி வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்க வாக்குகளுக்கே கட்டமைப்புகளை உருவாக்க முடியாமல் ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். இந்த பக்கம் எதிர்பார்க்காத அளவுக்கு வாக்கு கூடுனதுக்கும் அதுதான் காரணம், இந்த பக்கம் எதிர்பார்த்த அளவு வாக்கு வராததுக்கும் காரணம் அதுதான். எனவே நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு ரீதியாக ஊருக்கு கிராமங்கள் தோறும் தங்களுடைய கிளைகளை பரப்பி பொறுப்பாளர்களை நியமித்து களப்பணிகளை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உறுதியாக நம்ம எதிர்பார்க்குற வாக்குகளை பெற முடியும் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் நான் களத்தில் கவனித்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த 2 மாற்றங்களுக்கும் ஆன காரணம் என்பது நான் உணர்ந்தது இதுதான். இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.